ஓம் நமச்சிவாயா. நாம் தற்பொழுது திருமூலர் வரலாற்றை பார்க்க இருக்கிறோம். இப்போ திருமூலர் பார்த்திங்கன்னா திருமந்திரத்தை எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறார். தினந்தோறும் ஒரு திருமந்திரமாக சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி குருநாதராக வந்த இறைவனின் இணையில்லாத திருவடிகளை தலைமையில் வைத்து கொண்டேன். அவர் அருளி அனைத்தையும் எனது புத்திக்குள் புகுந்து நிற்கும்படி நினைவில் நிறுத்திக் கொண்டேன். சூரியன் மறைவில் தோன்றும் இளம்பிறை சந்திரனை தனது திருமுடியில் அணிந்தவன் அல்லவா பகவான். அரண் என்று அழைக்கப்படும் இறைவனின் பெருமைகளெல்லாம் போற்றினேன். அவன் திருவடிகளை தியானித்துக் கொண்டு நாள்தோறும் அவன் சொன்ன ஆகமங்களை எல்லாம் சொன்னேன் என்று ஆரம்பிக்கிறார். இது 73வது பாடல். நந்தினையடி நான் தலை மேற்கொண்டு புந்தியின் உள்ளே போக பெய்து போற்றி செய்து அந்தி மதிமுனை அரணடி நாள்தோறும் சிந்தை செய்து ஆகமம் செப்பலுற்றேனே. சிவபெருமானாலேயே சொல்லப்பட்டதால் இதுக்கு பேர் சிவ ஆகமம். அந்த பெருமை வாய்ந்த ஆகமங்களை அந்த பெருமானே குருநாதராக இருந்து சொல்ல அவரின் திருவடிகளை எல்லாம் வணங்கி நான் பெற்றுக்கொண்டேன். பிறகு ஒரு குறையும் இல்லை. தில்லை அம்பலத்தில் ஆடிய இறைவனின் திருநடத்தை கண்டேன், கழித்தேன். அந்த ஒப்பில்லாத இறைவனின் நினைப்பிலேயே 1 கோடி யுகங்கள் இருந்தேன் என்று சொல்கிறார். செப்பும் சிவ ஆகமம் என்னும் அப்பேர் பெற்றும் அப்படி நல்கும் அருள் நந்தி தாள் பெற்று தப்பில்லாமன்றில் தனி கூத்து கண்டபின் ஒப்பிலி கோடி யுகம் இருந்தேனே. யாம் தவத்தில் இருக்க முடிந்ததின் காரணத்தை கேட்டுக்கொள் இந்திரா. இந்திரனுக்கு சொல்வதாக கருத்தை சொல்கிறார். அனைத்து விதமான செல்வங்களையும் கொண்டிருக்கும் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாக ஆனவனும் எளிதில் செய்ய முடியாத அரிய தவம் செய்பவர்களுக்கும் கிடைக்கும் இறைவனின் திருவடிகளை தொழுதபோது என் பக்தியை கண்டார், கருணை கொண்டார். என்னுடனே இறைவனும் இருந்ததால் தான் என்னால் 1 கோடி யுகம் இருந்த முடிந்தது. ஆக நான் தவம் செய்து திருவடிகளை தொழுது என் பக்தியை கண்டு கருணை கொண்டார். என்னுடனே இறைவனும் இருந்ததால் தான் என்னால் 1 கோடி யுகம் இருக்க முடியாது என்று இந்திரனே கேள் என்று சொல்லுவாக கொள்ளுகிறார் ஒரு கருத்தை. இருந்தவ காரணம் கேள் இந்திரனே, பொருந்திய செல்வ புவனாபதியாம் அருந்தவ செல்வியை சேவித்து அடியேன் பரிந்து உடன் வந்தனன் பதியினாலே. பிரம்மன், திருமால், உருத்திரன், மகேஸ்வரன், ஈசன் இப்படி 5 தெய்வங்களின் மூலம் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் 5 தொழில்களையும் செய்கிற இறைவன் சதாசிவன். அவன் சொன்னதுதான் ஆகம தத்துவங்கள், இயல், இசை, நாடகம் என்ற 3 தமிழ் மொழிகள், நான்மறையாகிய வேதங்கள். இப்படி எல்லாவற்றையும் யாம் பெற்றுக்கொண்டோம். அவற்றிலேயே மனம் தெளித்து கொண்டிருக்கும் காலங்களின் மேல் மனதை செலுத்தாமல் காலத்தின் இறைவன் மீது மனதை செலுத்தி இனியும் சென்று கொண்டிருக்கும் காலங்களை எல்லாம் உதாசீனப்படுத்தாமல் காலத்தை விட்டுடக்கூடாது. உடனே காலத்தின் தேவையை உணர்ந்து இவற்றை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை என்னுடன் இருந்த இறைவன் சொன்னான். நீ டிலே பண்ணாதப்பா, நான் உனக்கு சொன்னதை எல்லாருக்கும் சொல்லிடுப்பா அப்படின்னு சொன்னார் என்று சொல்கிறார். சதாசிவம் தத்துவம் முத்தமிழ் வேதம் மிதாசனியாதிருந்தேன் நின்ற காலம் இதாசனியாது இருந்தேன் மனம் நீங்கி உதாசனியாதுடனே உணர்ந்தோமே. எமது சீடனாகிய மாலாங்கன் இறைவனோடு இருந்த நான் இந்த உலகத்திற்கு வந்ததின் காரணத்தை கேட்டு இந்திரனுக்கு சொல்லிவிட்டார். அடுத்து மாலாங்கனுக்கு சொல்கிறார். மாலாங்கனே தன்னுடைய மாணவர்களுக்கு கருத்தை சொல்லுகிறார் சுவாமி. நீல நிறமேனியை கொண்டு இறைவனின் திருமேனியில் சரிபாகமாக இருக்கும் சக்தி தேவியும் ஆதி மூலமாகிய இறைவனும் சேர்ந்து உயிர்கள் உய்யும் பொருட்டு புரிந்த திருநடனத்தின் தத்துவங்கள் இந்த உலகத்திலே இருக்க உயிர்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் திருநடனம் செய்தார். அந்த தத்துவங்களையும் இறைவனை அடைய வழிவகுக்கும் அரும்பெரும் ஒழுக்கங்களையும் உள்ளடக்கிய வேதத்தை மற்றவர்களுக்கு எடுத்து உரைத்தான் நான் வந்தேன். மாலாங்கா கேள்றா பண்றார். மாலாங்கனே இங்கியான் வந்த காரணம் நீலாங்கமேனியல் நேரிழையாலோடு
மூலாங்கமாக மொழிந்த திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே. இறைவனின் திருமேனியில் சரிபாகம் கொண்டவளும் என்றும் நீங்காத ஆனந்தத்தின் பெயரை உடையவளும் பிறப்பை நீக்கி என்னை முழுமையாக ஆட்கொண்டவள் சீரும் சிறப்பும் உடையவளும் ஆகிய உமாதேவி தன் தலைவனான சிவபெருமானின் அருள் வேண்டினால் பசுமாடாக இருந்து தவம் புரிந்தால் திரு ஆவடுதுறை திருத்தலத்தில் அவளை அணைத்து எழுந்த நாதராக இருவரும் சேர்ந்து வீற்றிருக்கும் சிவசக்தியின் திருவடிகளை தொழுது கொண்டே நான் அந்த திருத்தலத்திலே இருந்தேன். அம்மா பார்வதி தேவி பசு வடிவம் எடுத்தால் பகவானை சேர்த்து கட்டிப்பிடித்திருந்தார். அந்த தவம் புரிந்த அந்த அம்மையார் சிவனோடு இருந்ததை நான் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட இடத்திற்குத்தான் நான் வந்தேன். அந்த சிவம் சக்தியின் திருவடிகளை தொழுது கொண்டேன் அந்த தலத்திலே இருந்தேன் என்று அந்த தலத்திலே இருந்ததை சொல்லுகிறார். நேரிழையாவால் நிரதிசயானந்த பேருடையால் என் பிற பருத்து ஆண்டவள் சீருடையால் சிவன் ஆவடு தந்துரை சீருடையால் பதம் சேர்ந்து இருந்தேனே. திருமேனியில் சரிசமமான பங்கு சக்தி தேவியுடன் சிவபெருமான் வீற்றிருக்கும் திருவாவடுதுறை திருத்தலம். திருவாவடு திருத்தலத்திலே சிவபெருமானும் சக்தியும் சவி பங்கோடு இருக்கிறார், வீற்றிருக்கிறார். இறைவன் ஞானம் போதித்த படர்ந்த அரச மரத்தின் நிழலிலே இறைவனோடு சேர்ந்து அவன் திருநாமங்கள் எல்லாம் ஓதிக்கொண்டு நான் இருந்தேன். சேர்ந்து இருந்தேன் சிவ மங்கை தன் பங்கனை சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தந்துரை சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நிழலில் சேர்ந்திருந்தேன் சிவன் நாமங்கள் ஓதியே இருந்தேன். இந்த உடலிலே எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான வருடங்கள் இரவு பகல் இல்லாத இடத்தில் சூட்சும வெளியில் பல்லாயிரக்கணக்கான தேவர்களாலும் முனிவர்களாலும் சித்தர்களாலும் போற்றி புகழப் பெறுபவன் எம் குருநாதனாகிய இறைவனின் ஈடு இணை இல்லாத திருவடிகளின் கீழ் அமர்ந்திருந்தேன். இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி இருந்தேன் இரா பகலற்ற இடத்தே இருந்தேன் இமயவரியே தும்பதத்தே இருந்தேன் என் அந்தியினையடி கீழே. இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆசையினாலே தாமாக முயன்று தவங்கள் செய்யாமல் வாழ்க்கையை வீணே கடத்துபவர்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இப்படி பிறவியை வீணாக்காமல் இறைவனை உயிர்கள் அடையும் வழிகள் அனைத்தையும் குருநாதராக இருந்து எனக்கு போதித்தாரே இறைவன். அதை நான் நன்றாக தமிழில் வழங்க வேண்டும் என்றுதான் என்னை இங்கே அனுப்பி வைத்தார். பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனம் தன்னை நன்றாக தமிழ் செய்யும் ஆரே. பேரறிவு ஞானத்தின் தலைவனாகிய எம் குருவாகிய இறைவன் இருக்கும் இடத்திலே ஒரு குறையும் இல்லை. அந்த இடத்திலே நான் 9 கோடி யுகங்களாக ஞானத்தாலே உருவாகும் அமிர்தப்பால் ஊற்றி இறைவனை அர்ச்சனை செய்து இறைவனின் நல்ல திருவடியின் கீழ் இருந்தேன் என்று சொல்லுகிறார். ஞான தலைவீரன் நந்தி நகர்வுக்கு ஊனமில் 9 கோடி யுகந்தனுள் ஞானப்பாலாட்டி நாதனை அச்சித்து நானும் இருந்தேன் நல் போதியில் கீழே. நல்லெறிகளின் மூலம் இறைவனை அடையும் வழிகளை அறிந்து சிவனை மனதுள் வைத்து துதித்து மனதை வெல்லக்கூடிய யார் ஒருவர் பேரறிவு ஞானத்தை மிகவும் பெற்ற ஒரு முனிவராக நான் இருந்த காலத்திலே
பல்லாயிரக்கணக்கான தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் மேலுலகம் செல்லும் நுண்ணிய வானத்தின் சூட்சும வளத்தின் வழியே நானும் புகுந்து இந்த பூமியை நோக்கி நான் வந்தேன் என்று இவ்வளோ பேர் இருக்கிறத நானும் பூமியை நோக்கி இந்த இதில் வந்திருக்கிறேன் என்று வந்ததை சொல்லுகிறார் மாதவன். செல்கின்றவாரி சிவமுனி சித்தசன் வெல்கின்ற ஞானத்து மிக்கோர் முனிவராய் பல்கின்ற தேவர் அசுர நரர் ரம்பால் ஓல்கின்ற வான் வழியோடு வந்தேனே. இறைவன் கூறிய உத்தமமான வேதங்களின் பொருளை அவனது அருளாலே நான் உள்ளுணர்ந்தேன், ஓதினேன். சிறப்பு பெறுகின்ற மந்திரங்களை எல்லாம் உடலும் மனமும் ஒன்று போல் வைத்திருக்கும் பொழுது உள்ளிருந்து உற்பத்தி ஆகிற பேரின்ப உணர்வுகளை என்மேல் கொண்ட கருணையாலே எம் குருநாதனாகிய இறைவன் எமக்கு அளித்து அருளினானே. நான் என்ன சொல்லுவேன்? சித்தத்தினுள்ளே சிறக்கின்ற நூல்களில் உத்தமமாகவே ஓதிய வேதத்தின் ஒத்த உடலையும் உள் நின்ற உற்பத்தி அத்தன் எனக்கு இங்கு அருளால் அளித்ததே. இறைவனை உணர்ந்தேன், இறைவனை அடைந்தேன், நான் பேரின்பம் பெற்றேன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் பெற்று இன்புறுக்க வேண்டும் என்று அண்டங்கள் அனைத்திலும் உறைந்து நிற்கின்ற வேதத்தின் உண்மை பொருளை பற்றி சொல்ல வேண்டும் என்றும் உயிர்களின் உடலோடு கலந்து உயிராக நிற்கும் இறைவனே வேதத்தின் முழு பொருள் ஆகும். ஆக இறைவனை உணர்ந்து இறைவனை அடைந்து நான் பெற்ற பேரின்பத்தை எல்லாம் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும். அதனாலே இந்த உலக உயிர்கள் எல்லாம் இன்புற்றிருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அண்டங்கள் அனைத்திலும் உறைந்து நிற்கும் வேதத்தின் உண்மை பொருளை பற்றி சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. உடலோடு உயிர்களின் உடலோடு கலந்து உயிராக நிற்கும் இறைவனைத்தான் இந்த வேதத்தின் முழு பொருள் வேறு யாரும் இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனை உள்ளுணர்வு கொண்டு அனைவரும் அறிந்து கொள்ளவே தான் நான் திருமந்திரத்தை வழங்கினேன். திருமந்திரத்தை வழங்கியதற்கு காரணம் வேறொன்றும் அல்ல, வேதம்தான் இறைவன், வேதத்தை சொன்னவன் இறைவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் புரிந்து கொண்டேன். இந்த திருமந்திரத்தை மனம் விரும்பி நினைத்து நினைத்து துதித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு இறைவனின் திருவருள் தானாகவே வந்தடைந்து யான் பெற்ற பேரின்பம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் சுவாமி. நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான் பற்றி நின்ற மறை பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற ஊனர் ஒரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்பாடும் தானே. பிறப்பு இறப்பு இல்லாதவன் நந்தி என பெயர் பெற்ற குருநாதனும் ஆகிய இறைவன் சீரும் சிறப்போடும் வானத்தில் இருக்கும் தேவர்களுக்கெல்லாம் சென்று கைகூப்பி தொழும் இறைவனை ஒருபொழுதும் மறக்காத நெஞ்சத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். நெஞ்சம் மறக்கக்கூடாது. சிவபெருமானே திருமந்திர பாடல்களை எல்லாம் பதிவேற்றி தடுமாற்றம் இல்லாத உறுதியான மனதோடு அனைவரும் ஒன்றாக கூடி நின்று ஓதி வாருங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நினைத்த காரியம் நடக்கும். பிறப்பிலினாதனை பேரந்தி தன்னை சிறப்போடுவானவர் சென்று கை கூப்பி மரபிலா நெஞ்சினுள் மந்திர மாலை உரை போடு கூடி நின்று ஓதலும் ஆமே. சூரியனின் நெருப்பு அதிகமாகி உலகங்களை அழிக்காதவாறு அளவோடு வைத்தவன் இறைவன். நெருப்பு அதிகமாக வச்சுன்னா உலகம் அழிஞ்சிடும், அதனால லிமிட்டா வச்சார். ஒவ்வொரு அண்டங்களிலும் 7 உலகங்களை அளவோடு வைத்தான். அண்டங்கள் கூட ஒரு லிமிட்டா வச்சார். இந்த உலகங்களிலே உயிர்கள் பிறக்க வேண்டி உடலை அளவோடு வைத்தான். உலகங்கள உயிர் பிறக்கணும், அதுக்கும் ஒரு லிமிட் வச்சார். அந்த உயிர்களின் மேல் நிலையை அடையும் பொருட்டு என்னுள் இருந்து இந்த திருமந்திரம் என்னும் தமிழ் சாத்திரத்தையும் அளவோடு சொல்ல வைத்தான். இதை திருமந்திரம் கூட அளவோட சொல்லணும்னு ஒரு குறிப்பிட்ட அளவு எனக்கு கொடுத்தாரு, அது வைக்க முடியாது, அதிகமாக வைக்கல. சொல்லப்பட்ட இந்த திருமந்திரத்தின் பொருளை வெறும் வாயால் கூறி பயன் இல்லாமல் போகும்படி அனுபவத்தின் மூலமே அறியும் பொருளாக அளவோடு வைத்தான். அதனால சும்மா வாயில சொல்லிட்டு போறதுலாம் இல்லை, அனுபவத்தின் மூலம் அறியும் பொருளாக அளவோடு வைத்தான். எனக்கு ஒரு அனுபவத்துக்கு தான் சொன்னார் அவர்.
அங்கி மிகாமை வைத்தான் உலகு ஏழையும் எங்கு மிகாமை வைத்தான் உடல் வைத்தான் தங்கி மிகாமை வைத்தான் தமிழ் சாத்திரம் பொங்கி மிகாமை வைத்தான் பொருள் தானுமே. தமக்குள் யார் பெரியவர் என்று பிரம்மன் திருமாலும் வாதிட்டுக் கொண்டிருந்தார்கள். சிவபெருமான் ஒரு மாபெரும் நெருப்பு தூணாக நின்றார். இந்த தூணின் அடியையோ அல்லது உச்சியையோ யார் பார்க்கிறாங்களோ அவங்க தான் பெரியவர் என்று சொன்னார். பிரம்மன் பறந்தான், உச்சியை கண்டுவிடலாம் என்று நினைத்தான். அன்னப்பறவையாக பறந்து சென்றார். திருமால் பூமியை குடைந்து அடியை கண்டுவிடலாம் என்று நினைத்து பன்றியாக குடைந்து செல்ல இருவரும் தங்கள் எண்ணப்படி அடியையும் உச்சியையும் காணாமல் இருந்தார். பூமியின் மேல் வந்து நிற்க அடியை காண முடியவில்லை என்று திருமால் ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மன் உச்சியை கண்டுவிட்டேன் என்று பொய் சொல்லிவிட்டார். அடி மூடி காண்பார் அயன்மால் இருவரும் அடி கண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல மூடி கண்டன் என்று அயன் பொய் மொழிந்தானே. காலையும் காலைனா இடம் மானும் அழுவும் தரித்து தானே தோன்றிய இறைவனின் எண்ணத்திலிருந்து தோன்றியதுதான் இந்த அண்ட சராசரங்கள். புரிஞ்சுக்கணும். இறைவன் என் மேல் கொண்ட கருணையினாலே உண்மை பொருளையும் வழங்கினான். அடியவன் என் தலைமையில் தன்னுடைய நன்மை தரும் பொற்பாதங்களையும் தலைமையிலே வைத்தான் சிவபெருமான். ஆகமங்கள் அனைத்தையும் எங்களின் குருநாதராக இருந்து எங்களுக்கு வழங்கினான். நான் எப்படி மறைப்பேன் சுவாமி. பெற்றமும் மானும் அழுவும் பிரிவற்ற கண்பரன் கற்பனையாகும் சராசரத்து அற்றமும் நல்கி அடியேன் சீரத்தினில் நல்பாதமும் அளித்தான் எங்கள் நந்தியே. உணர்வினால் அறியப்பட வேண்டிய இறைவன், அந்த இறைவனை அறிந்து கொள்ளும் அறிவை கொடுக்கும் ஞானம். உணர்வால் இறைவனை அறிய வேண்டும், ஞானத்தினாலே இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். உயிருக்குள்ளே ஆன்மாக இருக்கிறான் இறைவன். அந்த ஆன்மாவை அறியவிடாமல் தடுக்கிறது மாயை. அந்த மாயையாலும் சிவம், இந்த சிவத்திலிருந்து வரும் சக்தி, சிவமும் சக்தியும் சேர்ந்த சதாசிவ மூர்த்தியை தனக்குள்ளே உணர்ந்து இறைவனை அடையும் வழிகளான ஒலி தத்துவங்கள் அனைத்தையும் விலக்கி நான் சொன்னதுதான் இந்த திருமந்திர மாலை. ஞேயத்தை ஞானத்தை ஞாதுருவத்தினை மாயத்தை மாமாயை தன்னில் வரும் வரை ஆயத்தை அச்சீவன் தன்னை அகோசர வீயத்தை முற்றும் விலக்கி இட்டேனே. ஆகம வேத பொருளை விலக்கி அருளினான் குருநாதன். பரம்பொருள் எனப்படும் உண்மையான ஞானத்தின் ஜோதி வடிவானவன். அவன் ஜோதி வடிவானவன், பரம்பொருள் இல்லவா, குருநாதன் அல்லவா. அளவிட முடியாத பெருமைகளை கொண்டவன், ஆனந்த வடிவானவன். மலங்களையும் அறுக்கும் ஆனந்த நரணத்தை ஆடும் கூத்தன். அவன் சொன்ன சொல்லை கட்டளையாக ஏற்றோம். அதன்படியே நானும் அரும்பெரும் வளங்கள் நிறைந்த இந்த திருக்கைலாய வழியில் வந்து இந்த உலகம் தேடி வந்தேன் என்று சொல்கிறார் சுவாமி. விலக்கி பரமாகும் விஞ்ஞான ஜோதி அலப்பில் பெருமையன் ஆனந்த நந்தி துலக்கரும் ஆனந்த கூத்தன் சொல் போந்து வலப்பின் கையிலை வழியில் வந்தேனே. குருநாதராகிய இறைவனின் அருளினால்தான் நான் இடையன் மூலனாகி மூலனின் உடலிலே புகுந்தேன். அதன் பிறகும் அவரின் அருளினால் தான் அந்த உடலிலேயே தவநிலையில் இருந்தேன். சதா சிவமாக மாறினேன். அவரின் அருளினால் தான் உண்மையான ஞானத்தை அடைந்தேன். அதனுள்ளே நான் உறைந்திருந்தேன். எல்லாம் அவரின் அருளினால் தான் அவரோடு எப்போதும் இருந்தேன் என்று சொல்கிறார். நந்தி அருளாலே மூலனை நாடி பின் நந்தி அருளாலே சதா சிவனாயினேன். நந்தி அருளால் மெய்ஞானத்துள் நன்னினேன். நந்தி அருளாலே நான்
இருந்தேனே. இறைவன் வழங்கிய ஆகமங்கள் எவ்வளவு என்று எண்ண முடியாத அளவு பல கோடிகளாக இருந்தது. அந்த ஆகமங்களின் அடிப்படை மூலப்பொருளாக வீற்றிருக்கும் இறைவனே உயிர்களின் உடலுக்குள் சூரியனும் சந்திரனும் அழகாக ஒளி வீசுவது போல உருக்கிய பொன் போன்ற ஒளிக்கதிராக வீசிக்கொண்டிருக்கிறார். இருக்கில் இருக்கும் எண்ணிலி கோடி அறுக்கின்ற மூலத்துள் அங்கே இருக்கும் அறுக்கனும் சோமனும் ஆரழல் வீச உருக்கிய ரோமம் ஒளிவிடும் தானே. நந்தி என்னும் பெயர் கொண்ட இறைவனை எனது நெஞ்சத்துள் வைத்து இரவு பகல் பாராமல் எப்போதும் அவனின் திருநாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஓங்கி நிற்கும் ஜோதி வடிவான எம்பெருமானை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் நான் எப்போதும் இருப்பேன். எவரும் ஏற்றி வைக்காமல் இயல்பாகவே ஒளிரும் மாபெரும் ஜோதியே நான் வணங்கும் இறைவனாவான் என்று சொல்கிறார். பிதற்றுகின்றேன் என்றும் பேனந்தி தன்னை இயற்றுவன் நெஞ்சத்து இரவும் பகலும் முயற்றுவன் ஓங்கொலி வண்ணன் எம்மானை இயத்திகள் ஜோதி இறைவனும் ஆமே என்று சொல்லி இந்த திருமூலர் வரலாற்றினை 73வது பாடலிலே இருந்து 94 பாடல் வரை கூடியிருக்கிறோம். ஓம் நம சிவாய சிவாய நமவாய நம சிவாய நம சிவாய சௌவம் கிரிவோம் திரிவோம் இலிவோம் சௌவம் சிவாய நம சிவ சிவாவா சிவரூபி வாவா தெங்கிலி வா ஜெயங்கொல்ல பிரபஞ்சம் வாவா.